ஹாய் வித்யா. நான் வந்துட்டேம்மா. இப்போதான் மே 20 வந்தாவா வித்யாவோட நினைவு நாள். இப்போ உங்களை வந்து அவங்க ஹக் பண்ண போகிறாங்க, ஒரு ஸ்பெஷல் ஹக் ஒன்று கொடுக்க போகிறாங்க. நானும் ஹக் பண்ணிடுறேன். அம்மா, நான் உன் கூடவே தாம்மா இருக்கேன். ஹாய் வித்யா. இப்போ இருந்திருந்தா ஒரு 44 இயர்ஸ் இருக்கும். விஜயை விட 6 இயர்ஸ் சின்னவங்க. வித்யா வந்து மறக்க முடியாத, எனக்கு பிறந்து என்னை விட்டு போன குழந்த. அவள் அந்த வயசுலேயே ஒரு 3.5 இயர்ஸ் இருக்கும்போதே நல்லா பாடுவாள். நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்களுக்கு அந்த குழந்தை இருந்து போனது. விஜய்க்கும் ரொம்ப மே 20th வித்யா நினைவு நாள்னு மெசேஜ் பண்ணால் கூட விஜய் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குமா, எப்படி மறக்க முடியும் அப்படின்னு தான் கேட்பார். அந்த குழந்தை இருந்திருக்கலாம், அவ்வளோதான். அந்த கடவுள்கிட்ட ஏஞ்சலாக இருக்காங்க. அவங்க பிரியும் போது என்ன வயசு இருக்கும் மேம்? 3.5 வயசு. 3.5 வயசுலேயே நிச்சயமாக எங்களுக்கு வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெரியும். பட் உங்களுக்கு எப்போவுமே தினம் இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம், ஏஐயில் நீங்கள் பார்த்தீங்க, அது ஓகே. பட் தினமும் உங்கள் நினைவுகளில் உங்கள் கூடயே தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ஏதாவது ரோட்டில் வேறு ஏதாவது குழந்தைங்களை பார்க்கும்போதோ இல்லை எங்கேயாவது நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது பார்க்கும்போதோ அவங்களுடைய சாயலில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மெமரிஸ் என்னைக்காவது வந்திருக்கா, தோணியிருக்கா? எனக்கு எல்லாம் இப்போ உங்களை பார்த்தா கூட எனக்கு வித்யாவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு அந்த ஏஜ் இருக்கவங்கள பார்த்தா எப்பவுமே குழந்தைங்க, பெண் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப கம்மி பெண் குழந்தைங்க. என்னோடய கிராண்ட் டாட்டர் இப்போது இருக்காங்க, அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. வித்யான்றதை மறக்கக்கூடாது, அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காகவே திவ்யான்னு வச்சாங்க அவங்க. அந்த பேர் குழந்தைக்கு பேர் சாஷா திவ்யா. திவ்யா சாஷா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே, நான் வேறு யாராவது பார்க்கும்போது அந்த ஞாபகம் வந்திருக்கான்னு கேட்டேன். நீங்கள் என்ன பார்க்கும்போது கூட அது வந்திருக்குன்னு சொன்னீங்க. அது கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் சொன்னதுனால உங்களோட பொண்ணு வித்யாவாக நினச்சி என்ன எப்படி ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. இந்த அனைத்து நேரத்தில் உங்ககிட்ட பிளஸிங் வாங்குறது எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ். ஸோ வித்யா எப்போவுமே வந்து அவங்க கூட தான் இருப்பாங்க, இங்கேயும் இருக்காங்க, இப்போ இருப்பாங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க நாங்களும் நினைக்கிறோம். எல்லாருமே வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு லைஃப் டைமில் ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச நிறைய பெரிய கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம தளபதி வந்து உங்களுக்கு ஒரு சாய்பாபா கோவிலையே கிஃப்டாக வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதை பற்றியா நிறைய நியூஸ், நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அதை பற்றி நீங்களே வந்து எப்படி நடந்தது இந்த விஷயம் அப்படிங்கிறத எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? விஜய்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்மளோட ப்ராப்பர்ட்டியில் பாபா கோயில் எனக்கு கட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. போன பிப்ரவரியில் சொன்னேன், இந்த பிப்ரவரியில் கட்டி கொடுத்துட்டார். ஆனால் பாபா டிவோட்டி, நான் வந்து சாய்பாபா டிவோட்டின்னு தெரியும் விஜய்க்கு. பட்டு நான் அப்படி கேட்டோடனே கொரட்டூரில் ஒரு பாபா கோயில் கட்டி கொடுத்துட்டாரு. பாபா வந்து இந்த உலகத்திற்கான குரு. சாய்ராம்னு சொல்லும்போதே மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் குறையுதுன்னு நல்லா தெரியும்.